அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு உங்களை விட்டு வெளியேறும் சனியால் இமாலய வெற்றி பாதையில் பயணிக்க போகும் ராசியாக உங்களுடைய சிம்ம ராசி அமைகிறது. அந்த வகையில் எண்ணி 2 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை மாறுவது 200% உறுதி என்ற வகையில் சிம்மராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு எண்ணி 2 நாளில் பெயர்ச்சியாக போகும் சனியால் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் 6/3/2026 அன்று அஷ்டமஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறாருங்க. அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கத்தால் விரயங்கள் கூடும், வீண் வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனை உருவாகலாம், நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்குங்க. உடல் நலனுக்காக ஒரு தொகையை செலவிடும் சூழல் உண்டு. மற்றவர்களை நம்பி செய்த காரியங்கள் நடைபெறாமல் போகலாம். இருந்தாலும் 6க்கு அதிபதியான சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு வருவதால் ஒரு சில முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 6ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சனி வரப்போவதால் உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் வரப்போகுதுங்க. குறிப்பாக ஆரோக்கிய சீர்கேட்டால் மருத்துவ செலவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல் மன நிம்மதி குறையுங்க. உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் திருப்தி அளிக்காது. அதே போல புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்குங்க. இது ஒரு சோதனை காலமாக இருக்கும் என்பதால் எதையும் சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் 8ஆம் இடத்திற்கு வரும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசி 2, 5, 10 ஆகிய இடங்களில் பதியுதுங்க. 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பஸ்தானம் பலம் பெறுகிறது. அதாவது குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாங்க. உடன் இருப்பவர்களிடம் பிணக்கு அதிகரிக்குங்க. அதே போல் பயணங்கள்ல கவனம் தேவை, நிதானத்துடன் செயல்படுவீங்க. இது போன்ற நேரங்களில் சனிக்கவசம் பாடி சனியை வழிபடுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. சனியினுடைய பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகளின் நலன்ல அக்கறை காட்டுங்க. அவர்களை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். இதுவரை பாக பிரிவினைக்கு சம்மதிக்காத உடன்பிறப்புகள் இப்பொழுது சம்மதிப்பாங்க. பத்திரப்பதிவில் இருந்த தடை நீங்க இருக்கு. பல நாட்களாக நடைபெறாமல் இருந்த சில நல்ல காரியங்கள் இப்போது நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருந்த பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ள முன்வர இருக்கீங்க. வியாபார போட்டி அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்க்க நீங்கள் செய்யும் முயற்சி பலன் தராது என்பதால் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. பொருளாதார பற்றாக்குறையை சமாளிக்க கடன் வாங்கும் சூழல் உண்டு என்பதால் கவனமாக இருங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் செய்ய வாய்ப்பு கிடைக்க இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கை கொடுங்க. அதே போல் இக்காலத்தில் பூர்வீக சொத்து தகராறு அகலுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. கொடுக்கல் வாங்கலில் இருந்த தேக்க நிலை மாறும். தெளிந்த சிந்தனையோடு நீங்கள் செய்யும் புது முயற்சியில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல வருமானம் போதுமானதாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் திருப்தி தருங்க. வெளிநாட்டு வணிகத்திலும் ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்குங்க. அது தருணங்கள்ல புதிய ஒப்பந்தங்கள் வந்து அலைமோதும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகள் கிடைக்க இருக்குது. ஒரு சிலருக்கு பணி புரிந்தபடியே சுய தொழில் செய்யும் வாய்ப்பு இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல இக்காலகட்டத்தில் திட்டமிட்ட பணவரவு தள்ளி போகலாம். அதே போல் திடீரென பணமாற்றம் ஏற்பட்டு பல பணிகளை செய்யாமல் விட்டு விடுவீங்க. அதே போல் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடுங்க. சில காரியங்கள் உடனடியாக முடிவடைந்து ஆச்சரியம் அளிக்கும். பழைய வழக்குகள் பைசல் ஆனால் புதிய வழக்குகள் உருவாகி குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துங்க. இருப்பினும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பீங்க. நல்ல சம்பவங்கள் மற்றும் சுப காரியங்கள் பலவும் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ரேவதி நட்சத்திர காலில் புதன் சாரத்தில் சனியினுடைய பெயர்ச்சி நிகழும் போது
இக்காலத்தில் நண்பர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அகலுங்க. மாமனார் மைத்துனர் வழியில் நெருக்கம் அதிகரிக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட முயற்சி செய்வீங்க. தொழில் லாபகரமாக நடைபெறுங்க. புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகையால் கிளை தொழில் தொடங்கும் சூழ்நிலை உருவாக இருக்கு. குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் வந்து மனதை மகிழ்விக்கும். தள்ளி போன காரியங்கள் தானாக நடைபெறுங்க. பிரபலமான நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசி சனி சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் 3 முறை குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். 2026 மே மாதம் மகர ராசிக்கு குரு செல்கிறாருங்க. விரயஸ்தான குரு விரயங்கள் அதிகரிக்குங்க. அதே நேரம் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதி என்பதால் தேவைக்கேற்ற பணவரவு இருக்குங்க. அதே போல் 2027 ஜூன் மாதம் குரு பகவான் சிம்ம ராசிக்கு ஜென்ம குருவாக வருகிறார். எனவே எதிர்பார்த்தபடி மாற்றமும் ஏற்றமும் அமையுங்க. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் சுப செலவுகள் அதிகரிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. 2027 நவம்பர் மாதம் குரு பகவான் கன்னிராசிக்கு செல்கையில் தனஸ்தானம் வலுவடையுதுங்க. எனவே பொருளாதார நிலை உச்சம் பெற இருக்கு. புனித பயன் அதிகரிக்குங்க. சிலருக்கு அதிகார அந்தஸ்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில், அதாவது இந்த சனி பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டத்தில் ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியும் அமைகிறது. மகர ராசிக்கு ராகுவும் கடக ராசிக்கு கேதுவும் பயிற்சியாகிறார். 6ல் சஞ்சரிக்கும் ராகுவால் அற்புதமான பலன்கள் வந்து சேரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவின் ஆதிக்கத்தால் விரயங்கள் கொடுங்க. அந்த விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. புதிய கூட்டாளிகளினால் தொழிலில் லாபம் குவியுங்க. நீதிமன்ற தீர்ப்புகளை சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த சனி பயிற்சியின் காரணமாக ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குங்க. மருத்துவ செலவு உண்டு. அதே போல் கட்டிய வீட்டு பாதியிலேயே நிற்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது குறை கூறுவார்கள். கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் அகல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி அதிகம் செலவிடும் சூழல் உண்டுங்க. அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால் எதிலும் மிக மிக கவனமாக செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை தோறும் சனி பகவான் சன்னதியில் எல் தீபம் ஏற்றி சனிக்கவசம் பாடி வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.